கும்பராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய அதிச்சாரம் தான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பயங்கர பிரச்சனையில் இருக்கேன், சண்டை இருக்குது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை தான் மாறலான்னு பார்த்தா மாற முடியல, சரி இங்கேயே ஆஃபீஸில் இருந்தாலும் பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன். நிறைய கும்பராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவி பிரிவினை, பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஒரு நெகட்டிவான இதில் இருக்கீங்க, ஒரு டிப்ரெஷன், நைட்டு தூக்கம் வர மாத்திரை சாப்பிட்றீங்க, உடல்நலத்தில் பாதிப்பு, மனநலத்தில் பாதிப்பு, காதலில் தோல்வி, தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், பலவிதமான பிரச்சனைகள், எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனையில் போய் நிற்குது சார். ஒரு விஷயத்தை எடுத்தால் செய்ய முடியல, மறுநாள் காலையில் ஒருத்தரை போய் பார்க்கணுன்னா பார்க்க முடியல, வேலைக்கு தேடணும் ட்ரை பண்ண முடியல, காலையில் எந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னா பண்ண முடியல, காலைல 6 மணிக்கு எந்திரிக்கினாவே அன்றைக்கி நைட்டு தான் லேட்டாக தூங்க வேண்டியிருக்கு, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த கும்பராசி என்பது இருக்கீங்க. அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறக்கூடிய, வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்கறது மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லாமல் குரு கும்பராசிக்கு தனாதிபதி லாபாதிபதி வேறு. அவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது தன லாபத்தை கொடுப்பாரு. அப்போ பொருளாதார வளர்ச்சி இருக்கும், வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும். வேலை மாறல, இல்லை சார் வேலைலாம் மாறுற மாதிரி இல்லை சார், இங்கே இதே கம்பெனியில் தான் உழைச்சாகணும்னு சொன்னால் கூட அங்கே உங்களை டார்ச்சர் பண்ணுறவங்களாம் அமைதியாகிடுவாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்க, இல்லை அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் ஒரு தெளிவு இருக்கும், தொழிலில் ஒரு புதிய வாய்ப்புகள் வரும், தொழிலில் லாபம் வரும். நம்ம ஏன் தேவையில்லாமல் இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், தேவையில்லாமல் ஏன் இந்த பிஸ்னஸை பண்ணுறோம், தேவையில்லாமல் இந்த தொழிலை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம், தேவையில்லாமல் இந்த ஆஃபீஸ்க்கு வாடகை கொடுத்துட்ருக்கோம், தேவையில்லாமல் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்கோன்ற எண்ணங்கள் வந்து அதெல்லாம் குறைத்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் நின்று போனவங்க கவலையப்படாதீங்க, குருவின் அதிச்சாரத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு இருக்காங்க. அப்போ குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான கோடியில் நன்மை கிடைக்கும். கோடி நன்மைன்னு எல்லாரும் நினைக்கிறீங்கன்னா கோடியில் பணம் வரும், அப்படி கிடையாது. எந்தெந்த விஷயத்தில் செய்கிறீங்களோ எல்லா விஷயத்திலும் ஒரு வெற்றி கிடைக்கும். வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், உறவுகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பொருளாதார விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த விஷயமானாலும் ஒரு நன்மையை பயக்கக்கூடிய குருவின் அதிச்சார பயிற்சியாக இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான, நிறைய பேருக்கு உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கோளாறு, சில பேருக்கெலாம் சார் டாக்டர்கிட்ட போயிட்டே தான் இருக்கேன், அவரும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஸ்கேனடு எம்ஆர்ஐடி எல்லாம் எடுத்தாச்சு, ஆனால் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பிரச்சனை பயங்கரமாக இருக்குது உடம்புல. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இருக்கும், தும்மல் இருக்கும், நிறைய பேருக்கு லங்ஸில் ப்ராப்ளம், நீர் கட்டிக்கும், வயிற்றில் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள், ஏதோ உடல் பாதிப்பு இருந்துகிட்ருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சிறுநீரக சம்மந்தமான தொந்தைகள், யூட்ரஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி என்னால் முடியல சார், வேலைக்கு போக முடியல, பல்ல கடிச்சிட்டு போயிட்டுருக்கேன், வேலையில் 10 நாள் லீவ் போட்டேன், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருப்பீங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி 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 கிடைக்காமல் போயிருக்கு. நான் வந்து நல்லா படித்தேன் சார், என் ஸ்கூல்லேயே நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு, நான் தான் காலேஜ்லேயே ஃபஸ்ட்டுன்னு சொன்னவங்களுக்கு கூட சில எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா படிக்க திறந்தவுடனே என்ன ஆகுனா அப்படியே மைண்ட் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவீங்க. யாராவது ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அப்படின்போது ஒரு பயங்கர டார்ச்சராக இருக்கும், என்னடா போய் அப்படின்ற மாதிரி. அந்த நிலை எல்லாமே மாறும். மன ரீதியான உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீரும் சார். முதல்ல ஒரு பிரிஸ்காக இருப்பீங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அக்டோபர் 31 அப்புறம் ஒரு தெளிவான பாதையில் நீங்கள் பயணிப்பீங்க. உடல் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சார். மைண்டு நல்லா தெளிவாக தான் இருக்குது, பட் ஆனால் உடம்பு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, மைண்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உடலும் மனமும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நேரமான அக்டோபர் மாதம் 31 அப்புறம் குருவின் அதிச்சார பயிற்சிக்கு அப்புறம் தான் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நெருக்கடி இருக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாத கமிட் பண்ணிக்காதீங்க. பிஸ்னஸ் நிறைய அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் யோசித்து டென்ஷன் ஆகாதீங்க, நடக்காமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, சண்டை பிரச்சனை இருந்ததுன்னா அதை தள்ளி போடுங்க. தேவையில்லாத முக்கியமான டிசிஷன் எடுக்காது, முக்கியமான டைவர்ஸ் எல்லாம் போகாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா குருவின் அதிச்சாரம் நல்ல வழியை காமிக்கும்.
உங்களுக்கு எது ரைட்டு தப்புன்னு தெரிஞ்சிடும், சிறப்பாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, நீங்கள் திருவேற்காடில் இருக்கக்கூடிய கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள், இல்லை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை அம்மன் கோயில் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் பாம்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய அம்மன் இல்லை துர்க்கை வழிபாடு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும், உடல் ரீதியான பாதிப்புகள் கம்மியாகும், மன ரீதியான தொந்தரவுகள் சரியாகி ஒரு தெளிவான பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக குருவின் அதிச்சார பயிற்சி அமையப்போகிறது. இந்த குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, குரு பார்த்திங்கன்னா வேகமாக சில வருஷங்கள் நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சூரியனுடைய தாக்கத்தினால ஏற்படும். அப்போ அந்த வேகமாக நகரும்போது பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற ராசியிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு வரதான் குருவின் அதிச்சார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் 31 ஜனவரி மாதம் 24 வரைக்கும் அந்த 105 நாட்கள் பலவிதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பதும் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அது டைம் கம்மியே தவிர, ஆனால் சேஞ்சஸ் வருமா சார், என் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் பிரச்சனை இருக்குது, மாற்றங்கள் வருமானா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதே போல் இந்த குருவுடைய பார்வை பலனாலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா குரு அப்படின்னு கூட சொல்லக்கூடியவர் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுப கிரகம் என்ன பண்ணுன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுனா குரு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாற்றம் நடக்குது. இப்போ அந்த குரு பயிற்சியில் வச்சுக்கோங்க, நிறைய பேர் கஷ்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த குரு பயிற்சி ஆனால் தான் ஒரு வருஷம் நல்லா இருக்குது, ஒரு வருஷம் மோசமாக போச்சு, ஒரு வருஷம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பயிற்சினால் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகனால் பண வரவுகளை கொடுப்பார். இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, பணம் வந்தால் போதும் சார் எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார், உறவுகளுக்குள்ளே நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுப்பார். அதெல்லாம் காரணம் குரு தான். அவருடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, அதே மாதிரி இந்த குருவின் அதிச்சார காலகட்டங்களில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இன்னும் என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு அதற்கான பிரார்த்தனைகள், அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகளை சொல்ல போகிறோம். டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பலம் நல்லா இருக்குது, ஆட்சியாக இருக்கார் சார், உச்சமாக இருக்காருன்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசையோ இல்லை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை புதன் தசையில் கூட நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எனக்கு நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு சொல்லியிருக்கிறோம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஜோதிட பற்றி அப்படின்னா கூட ஒரு 3 மாதத்துக்குள்ளே கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது. இப்போ நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும், 12 ராசி தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும், ஆட்சி வீடுகள், உச்ச வீடு எல்லாம் தெரியும். பட் ஆனால் ஜாதகம் பார்க்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி தெளிவாக பார்க்குறது அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான வகையில் ஒரு 3 மாதத்தில் கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சோழி பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, ஜாமக்கோல் பிரசனம், அது மட்டும் இல்லாமல் தேவ பிரசனங்கள், அதாவது கோவிலுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனங்கள், அதேமாதிரி நீண்ட காலமாக எங்கள் வீட்டில் கடன் இருக்குது, நீண்ட காலமாக பிரிவினை இருக்குது, நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குது, நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் திருமணமாகாமல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அஷ்டமங்கல பிரசனம் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முறைகளும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.